ஹலோ கைஸ், வெல்கம் டு another vlog வித் பாய்ஸ் உலகம். இன்றைக்கி நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துக்கிறோம். எதுக்குனாக்கா பிளட் டொனேட் பண்ணலான்னு சொல்லிட்டு. வீடியோ ரொம்ப ஷேக்கிங்கில் இருக்கும், ப்ளீஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அது எதுக்குனாக்கா பக்கியில் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு உள்டால காமிக்கிற பாருங்க, போஸ்ட் மாதிரி இருக்குது. பார்க்கிங் காசு வாங்குறாங்க ஜாலியாக. ஹாஸ்பிட்டலில் பார்க்கிங் காசு வாங்கி இதுலேயும் காசான்ற மாதிரி இருக்குது. போவோம். ஓகே, நம்ம ரிசப்ஷனில் கேட்கும்போது ஸ்ட்ரெயிட் ரைட்டு நாங்கள் பிளட் சென்டருக்கு வந்தாச்சு. உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபார்ம் ஃபில் பண்ணணுமா, அதுக்கப்புறம் தான் பிளட் டொனேட் பண்ண விடுவாங்கன்னா பார்ப்போம். என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டு இது ஒரு காப்பி நான் ஃபோட்டோவாக நான் போடுறேன். வெயிட் பண்ணிப்போம். ஓகே கைஸ், பிளட் கொடுக்கறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி சொல்லிட்டு தேவைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் எந்த ட்ரக்கும் எடுத்துருக்கக்கூடாது, இல்லை எந்த ட்ரிங்கிங் ஹேபிட் வந்துட்டு லாஸ்ட் 42 ஹவர்ஸில் இருந்திருக்கக்கூடாது. அப்புறம் இன்கேஸ் நீங்கள் எதனா மெடிசன்ஸ் இல்லை வேறு எதனா கன்சியூம் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இந்த டெய்லி பேசிஸ், ஸோ அதுக்கும் அவங்க பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்கனாக்கா இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் கொடுக்குறதுனாக்கா நீங்கள் கொடுக்கலாம். அப்புறமா உங்களோட பிளட் குரூப் கரெக்டாக என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லைனாக்கா அவங்க டெஸ்ட் இன்னும் நிறைய மல்டிபிள் கொஷின்ஸ் இந்த பேப்பரில் இருக்குது. ஸோ இந்த பேப்பர் அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சமோசா சாப்பிட்டு வந்துக்கிறோம். அது எதுக்குனாக்கா, சாப்பிட்டு வந்துட்டோம் நாங்கள் காத்தாலி நம்ம பிளட்டை செக் பண்ணுறதுக்கு. லைக் எதுனா ஹெச்ஐவி இருக்குதா, இல்லை வேறு எங்கன்னா போய் இது கொடுத்துட்டு வந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அது வெரிஃபை பண்ணது தான் இந்த 5 மினிட்ஸு. சமோசா சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த ஒரு 5 மினிட்ஸ் கேப்பில் நம்ம சமோசா சாப்பிட்டுட்டு போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கின்னு வருவோம். நிறைய அப்டேட் இருக்குது அங்கே. என்ன இப்போ நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்த உடனே பிபி செக் பண்ணுவாங்க, சுகர் செக் பண்ணுவாங்க, அப்புறம் உங்களோட ஹியூமோக்ளோபின் இதுவும் செக் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்கலாமா வாண்டாவான்னு சொல்லிட்டு A to Z பார்க்குறாங்க கைஸ். நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா தைரியமாக கொடுக்கலாம். பெயின் அவ்வளோ இல்லை, பட் ஆனால் கொஞ்சம் டர்ராக தான் இருக்குது. பார்ப்போம். ஓகே, கைஸ் என்னமோ நினச்சேன், வேறு லெவல் ஃபீல் இருக்குதுங்களா? நம்ம கூட வந்து ஒரு ராகுல் வந்துட்டு பிளேட்லெட்ஸ் டொனேட் பண்ணியிருக்காங்க. பிளேட்லெட்ஸ் இது வந்துட்டு கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு உதவுதாமா. அதோட மிஷின் எல்லாம் செக்ரிகேட் ஆகி அது 3 பிரியுது, 3-4 என்னவோ பிரியுது. ஸோ நம்ம ராகுல் வந்துட்டு ஒரு கேன்சர் பேஷண்ட்டோட உயிரை காப்பாற்றுவார். அண்ட் ஃபஸ்ட் டைம் கொடுத்துங்கிறது இது வந்துட்டு ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் நீங்கள் பிளட் டொனேட் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா செகண்ட் டைமு இது கொடுக்கலாம். இது வந்துட்டு எவ்வளோ டேஸ்க்கு ஒரு டைமு, மந்த்லி 2 டைம்ஸ் நீங்கள் கொடுக்கலாமா. ஸோ 15 days ஒன்ஸ் இல்லை 14 days ஒன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். அந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா அவரது ஆல்மோஸ்ட் செக்ரிகேட் ஆகிட்டு இருக்குது, அவ்வளோ ஃபாஸ்ட் ஆகிட்டு இருக்குது. கொடுக்குறவங்க கொடுத்து கொஞ்சம் கேன்சர் பேஷண்ட்ஸெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, தலை ஒரு மாதிரி கிருந்தா கைஸ். ஒரு பாயிண்ட் மேலே உள்ளே வந்துட்டு நம்மளுக்கு ஷாக் அடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதான். பார்ப்போம் பையன் தாக்கு பிடிக்குவானா இல்லை சோழமுத்தா போச்சா. டொனேட் பண்ணலாம்டா. சரி பிளட் டொனேட் தானே, சரி குடும்பம்னு பார்த்தா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்கீங்களா? ஓகே ஓகே,